अस्सलाम वालेकुम ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கர்ட் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடா மாதிரி ரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே கொடுத்துருப்பாங்க. சில டைம் வந்து இந்த மாதிரி டபுள் பீஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நாடாக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு வந்து 2 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி தனித்தனியா 2 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு இப்போ எப்படி ஸ்கர்ட் வந்து தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கரை பகுதி வந்திருக்கு, இன்னொரு சைடு வந்து அந்த பிசுறு பகுதியெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த பிசுறா இருக்குல்ல அந்த பகுதி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு பகுதி இருக்குது. அந்த பிசுறு சைடு வந்து நம்ம வந்து அந்த சென்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து தைச்சு முடிச்சிடலாம். நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம அப்படியே வந்து ஒரு நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு இந்த 2 பீஸையும் நம்ம ஒரு பீஸ் ஆக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்பீடாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து அந்த சென்டர் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது 2 பீஸும் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வந்து கெட்ட பக்கமாக திருப்பிக்கோங்க. அதாவது நம்ம அந்த கால் பகுதி கிட்ட வரும்ல அந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச் வந்து மடிச்சிட்டு நம்ம தையல் போடணும். 1/4 இன்ச் கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் இருந்தாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப பட்டையாக 1 இன்ச் அளவுக்குலாம் வந்து தையல் போட தேவையில்லை. 1/4 இன்ச்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நீங்க தையல் போட்டாலே போதும். பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும். பாருங்க, ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு மடிச்சிங்களோ எண்டு வரைக்கும் அதே அளவோட மடிச்சிட்டு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நல்ல பக்கமா திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமா திருப்பினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த சைடுல நம்ம கரை பகுதி வருது. அதனால நம்ம அந்த இடத்துல மடிச்சு தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே வந்து இந்த சைடும் பிசுறு வந்தது அப்படின்னா நான் வீடியோல காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ரொம்ப கம்மி அந்த உருட்டி தப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு நான் கோடு போடுறேன்ல அந்த அளவுக்கு மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது பிசுறு இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுல கரை இருக்கு, அதனால நான் இந்த மாதிரி பண்ணல. இப்போ ப்ளீட் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமா ப்ளீட் வைக்கும் போது அதாவது ஒவ்வொரு ப்ளீட்டும் ஒவ்வொரு அளவோட வரும். அதனால இந்த மாதிரி டேப் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நீங்க ப்ளீட் வச்சீங்கன்னா ஒவ்வொரு ப்ளீட்டும் கரெக்டா ஃபர்ஸ்ட் ப்ளீட் என்ன அளவோட இருக்கோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்குமே ஒரே அளவோட இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நீங்க இப்ப வந்து ஒரு 50 ஸ்கர்ட் வந்து தச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து தைக்கும் போது உங்களுக்கு இவ்வளவுதான் 2 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு வந்து தச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு அந்த இடுப்போட அகலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்னதாயிரும், அதனால பத்தாம போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு மிச்சது எல்லாமே வந்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த சென்டர்ல இருந்து நான் வீடியோல காட்டுற மாதிரி ப்ளீட் வைங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சென்டர் டாட்ல இருந்து இப்படி பிடிச்சிட்டு வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ளீட்டுமே வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க, பாருங்க, இந்த ப்ளீட் எடுத்து அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்ல வைக்கணும். 3வது ப்ளீட்டை எடுத்து அப்படியே அதாவது 3வது கோட்ல இருக்கிற கிளாத் எடுத்து ஃபர்ஸ்ட் கோட்ல இருக்கிற கிளாத்ல வந்து வச்சோம் அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து கரெக்டா இருக்கும். 2 இன்ச் நீங்க அளந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுல 2 இன்ச் இருக்கும். இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டு ப்ளீட் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டைமும் இப்படிதான் அளந்துதான் ப்ளீட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. உங்களுக்கு வந்து
கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்கர்ட்டை நீங்கள் தச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இவ்வளோதான் 2 இன்ச்சு இப்படி வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு ப்ளீட்டுமே வந்து ஒரே அளவோட இருக்கும். வச்ச ப்ளீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2 இன்ச் அளவாக தான் இருக்கும். ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான், ப்ளீட் எல்லாமே வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த நாடா இருக்குல்ல, 2 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்களா, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே பீஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. 2 பீஸா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 பீஸா வந்து இதை மடிக்க போறோம். அந்த பிசிறு ஒரு சைடு இருக்கு, ஒரு சைடு பாத்தீங்கன்னா எனக்கு கரை பகுதி வந்திருக்கு. அதனால அந்த பிசிறு வந்து உள்ள போற மாதிரி வச்சுட்டு அந்த கரை பகுதி நான் வெளியில இருக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த நாடா பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க அப்படி சுத்தி கட்டுவாங்க. அதனால நான் கொஞ்சம் நாடா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் விட்டுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ளீட் வச்சிருக்கோம்ல ஸ்கர்ட், அதை வந்து கரெக்டா அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரை பகுதி வந்திருக்கு. மேலே வந்து அந்த மடிப்பு பகுதி உள்ளக்க ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மேலே ஒரு மடிப்பு வந்து நான் மடிச்சிருக்கேன். கரெக்டா உள்ள அந்த பாத்தீங்கன்னா தெரியும், கீழே இப்படி எடுத்து வச்சுட்டு கரெக்டா அந்த ஸ்கர்ட் அந்த கரெக்டா நடுவுல வச்சுட்டு மேல ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கு மேல நம்ம தையல் போட்டுட்டே வரணும். இந்த தையல் பாத்தீங்கன்னா நமக்கு கீழேயும் இருக்கணும் மேலேயும் இருக்கணும், அந்த மாதிரி வந்து கரெக்டா பார்த்து தையல் போடணும். உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு சைடு தச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு சைடு பெரட்டி வந்து தச்சு எடுத்துக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 வேலையா தெரியுற மாதிரி இருக்கும். நூலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும், டைமும் எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், நூலும் சேவ் ஆகும். நீங்க சீக்கிரமா வந்து நிறைய ஸ்கர்ட் வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். தைக்கும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன தையலா வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுறது வந்து ஒரு தையல் அப்படிங்கிறதுனால நம்ம பொடி தையல் போட்டுக்கிறது வந்து நல்லது. அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாடா வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால நான் வந்து கொஞ்சமா கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்டிங்ல எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி எண்ட்லயும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நாடாவும் வந்து வச்சு முடிச்சாச்சு. ஒரே தையல்ல நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சைடு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், அந்த பிசிறு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஓப்பன் விடுவோம் ஒரு 4 இன்ச்சுக்கு, அந்த இடத்துல வந்து லைட்டாக உருட்டி வந்து தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி தைக்க தேவையில்லை, வீடியோவில் காட்டுற மாதிரியே தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் சொன்னேன்ல ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து ஓப்பன் விடணும்னு, அந்த 4 இன்ச் வரைக்கும் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. நல்லா பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல 2 தையல் போட்டுக்கோங்க. கீழே இருந்து சைடு ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேட்ட சிஸ்டருக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.